ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவின் வடபகுதியில் சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் உருவாகி நேபாள் இந்திய எல்லை பகுதிகளில் பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அது எப்படிப்பட்ட அழிவு என்று சொல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாக பியாண்ட் ஹியூமன் இமேஜினேஷன், மனிதர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை இயற்கை பேரிடர் என்று சொல்லுவதை விட இது நிச்சயமாக பருவநிலை மாற்றத்தால், வெப்பநிலை உயர்ந்த காரணத்தினால் ஹிமாலயா போன்ற மிகப்பெரிய அந்த மலைப்பகுதியில் மிக அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் திடீரென்று உருகி உடைந்து விழுந்து அதன் காரணமாக ஏற்பட்ட மாபெரும் வெள்ளப்பெருக்கு இன்றைக்கு அதிர வைத்திருக்கிறது. இதுவரை 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கானோர் காணவில்லை. எதை பற்றியும் மதிப்பீடு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய தெரிசோல் ஆறு, அதற்கு கீழே வரும்போது கோசி ஆறு, இவை எல்லாம் இப்பொழுது வெள்ளக்காடாக மாறி வருகின்றன. இதில் இந்த இந்திய நேபாள சீன எல்லையில் உள்ள இந்த இமாலய மலைத்தொடரில் ஏற்பட்டுள்ள இந்த பனி பாறை வெடிப்பும் சிதைவும் எதனால் என்று நாம் பார்த்தோம் என்றால், நிச்சயமாக அட்மாஸ்பரிக் ஹீட், அப்பகுதியில் நிலவக்கூடிய அந்த வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது சாதாரணமாக பனிப்பாறைகள் உருகி அதன் மூலம்தான் சிந்து, கங்கை போன்ற நதிகள் எல்லாம் நீரை பெறுகின்றன, வெள்ளம் வருகின்றன. அதே போல சிந்து நதியின் கிளை நதிகளான ஜீரம், சீனாப், ராவி, பியா, சாட்டேஜ் போன்ற 5 நதிகளும் நீரை பெறுகின்றன. நம்ம யார் வேணாலும் இமாச்சல பிரதேசமோ இல்லை காஷ்மீரோ போனவங்க அதை நம்ம பார்க்கலாம். அந்த ரோத்தாங் பாஸ் போன்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னோம்னா, போகிற வழியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகளெல்லாம் உருகி தண்ணீர் அப்படியே வெளியேறி, அப்படி சின்னதாக வெளியேறி ஒரு ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்லுவார் இல்லையே, அது மாதிரி சிற்றாறாகி பிறகு அது ஒரு பெரிய ஆறாகி அதுதான் பின்னாடி சட்லஜ் ரிவர், ஜீலம் ரிவர், இப்படியெல்லாம் வந்துட்டு போகும். பியாஸ் நதி, அதை நம்ம போகும்போதே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். பெரிய பள்ளத்தாக்கு, அதில் அது போய் கொண்டிருக்கும். கடுமையான ஆற்றலோடு அது போய் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நமக்கு உயிருக்கு ஆதாரமான தண்ணீரை தரக்கூடிய நிகழ்வு தான் அது. ஆனால் அந்த அந்த வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, பனி உருகல் அதிகமாகும் பொழுது அப்படியே அந்த பாறை படிவங்கள் போல உருவாகி இருக்கக்கூடிய இந்த கிளேசியர்ஸ் என்று சொல்லக்கூடிய பனிப்படலம் அப்படியே நொறுங்கி பெரும் எடையில் அப்படியே அது கீழே விழுகிறது. விழுந்து உடைந்து அது எல்லாவற்றையும் தள்ளி கொண்டு வரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் பொதுவாக ஜியாகிரபியில் ஸ்னோலைன் என்று சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துல வந்துட்டு அந்த பனிப்படலம் கிளேசியர் ஆரம்பிக்குதோ அந்த ஸ்னோலைன், அதை வந்துட்டு அந்த இப்படி வச்சுக்கோங்க, பனிக்கரை என்று வச்சுக்கோங்க. அந்த கரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கொண்டே இருக்கிறது. அதாவது அது பின்வாங்குகிறது. உருகி 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 அது பின்வாங்கும் பொழுது அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் அப்படியே ஆதாரம் இல்லாமல் நொறுங்கி விழுகின்றன. இதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக உருவாகியுள்ள வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய இந்த பேரழிவாகும், டிசாஸ்டர். இப்ப இதுல என்ன ஒரு பெரிய எப்படிப்பட்ட ஆபத்து அப்படின்னா, இவ்வாறு உருகி வந்து அது நதியோடு தான் வந்துச்சு. ஆனா அதுல வந்துட்டு விழுந்த அந்த பனிப்பாறையினுடைய அந்த எடை எந்த அளவுக்கு பெரியது என்றால், இந்த நதிகளினுடைய கரைகளை எல்லாம் தாண்டி அது கரையோர பகுதிகள் இருக்குது. அதுவே பெரிய பள்ளத்தாக்கில் தான் வந்துச்சு பார்க்குறோம் நம்ம. ஆனால் அது வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அதெல்லாம் தாண்டி அதன் மீது இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள், வீடுகள் எல்லாவற்றையும் அடித்து சாய்த்து நொறுக்கி கீழே கொண்டு போகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மண், சகதி, குப்பை
ஐஸு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம். அதோட சேர்ந்து காருகரெல்லாம் சர்வ சாதாரணமாக எடுத்துகிட்டு போது ஒரு பெரிய ஒரு இது ஒன்று நிற்குது, இந்த எர்த்து மூவர் அதெல்லாம் வந்துட்டு தள்ளி எடுத்து கொண்டு போகுது, உருட்டிக்கிட்டு போயிடுது அப்படியே. ஆனால் தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டு மூடிடுது. ஏன்னா மண்ணோடும் பனியோடும் ரெண்டும் சேர்ந்து வருது, ராக் அண்ட் சாயில் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு. இதில் என்ன அப்படின்னா, இப்பொழுது சீனா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வாறு வெடித்து அந்த பனிப்பாறைகள் விழும் பொழுது ஏற்பட்ட அதிர்வு ரிக்டர் அளவுகோல் 4.4 அளவிற்கு பதிவாகி இருக்கிறது. அதாவது ஒரு இடைநிலை நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படிப்பட்ட அதிர்வு உணரப்படுமோ அப்படிப்பட்ட அதிர்வு இந்த பனிப்பாறைகள் பெயர்ந்து விழுந்ததால் ஏற்பட்டுள்ள அந்த தாக்கத்தின் காரணமாக அது பதிவாகி இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பனிப்பாறை பொத்துக்கிட்டு உடச்சிக்கிட்டு விழுந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி விழுந்து அது அப்படியே அங்கே கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மணல் எல்லாவற்றையும் அப்படியே அள்ளிக்கிட்டு அந்த பாறைகள்லாம் சேர்த்து உருட்டிக்கிட்டு கீழே போயிட்டதுனால அங்கே இன்னொரு ஏரி மாதிரி ஒரு ஏரி உருவாகியிருக்கு, பெரிய ஏரி உருவாகியிருக்கு. அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா 20 லட்சம் கனமீட்டர் தண்ணி தேங்கி இருக்குது. அதில் நீர் சேர சேர, மேலும் இந்த பனி உருகலின் காரணமாக நீர் சேர சேர அது உடைத்து கொண்டு மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாயத்தை, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சீன அரசு எச்சரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, மூலம் என்ன? வளர்ச்சி என்றோம், மாற்றம் அப்படின்றோம், தொழில்நுட்பன்றோம், எல்லாத்தையுமே சொல்றோம். ஆனால் ஒரு விடயம், கார்பன் எமிஷன் உட்பட பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களை எல்லாம் இப்படி இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் போன்றவற்றால் நாம் வெளியே கொண்டு வர்றது மட்டுமின்றி, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்தின் காரணமாக வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகைகள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வாயுக்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புவி மண்டலத்தை, அட்மாஸ்பியர் நாளுக்கு நாள் வெப்பமயமாக்கி கொண்டே வருகின்றது. அதனுடைய டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் சொல்லுவோம், அது அதிகரித்து கொண்டே வரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி என்றால் இதற்கு என்னதான் தீர்வு? இது நிச்சயமாக மனிதனால் ஏற்பட்ட ஒரு டிசாஸ்டர் தான், அது இல்லாமல் இல்லை. ஏனென்றால் பனி உருகல் என்பதனை நாம் கண்காணிக்க வேண்டும். அது ஹிமாலயன் கிளேசியர் என்பது, இமாலய பனிப்படிவம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகத்தினுடைய 3வது பெரிய பனிப்படலம் என்று சொல்வார்கள். முதல்ல வடதுருவம், அதுக்கப்புறம் தென் துருவம், அதற்கு பிறகு 3வதா மிகப்பெரிய பனிப்பாறை படிவம் என்பது ஹிமாலயஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அது உயரமான மலைத்தொடர். உங்களுக்கு தெரியும், பூமியிலே இருக்கக்கூடிய மிக உயரமான மலைத்தொடர் அது. அந்த மலைத்தொடரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னோம்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே இது இப்போ இந்த பனிப்பாறைகள் உடைச்சி விழும்போது அதுக்கு கீழே அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அந்த பூமியில இருக்கக்கூடிய பென்டப் கேசஸ் அதெல்லாம் வந்துட்டு வேற, குறிப்பா மீத்தேன் அதெல்லாம் வேற வெளியேறும். அந்த ஆபத்து வேற இருக்கிறது. அது வட துருவத்தில் இருக்குது, தென் துருவத்தில் இருக்குது, இங்கே இருக்குது. அது வேற அட்மாஸ்பியரை வந்துட்டு அதிகமாக சூடாக்கிக்கிட்டே போகும். இதை நீங்கள் வந்துட்டு இந்த பனி பிரதேசங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் சட்டையே இல்லாத நிற்கிறாமே, ரோத்தாங் பாஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா சட்டையே இல்லாத நிற்கிறாமேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் திடீர்னு ஒரு வேலி விண்ட் அப்படியே காற்று அடிச்சது அப்படின்னோம்னா அப்படியே திடீர்னு டெம்பரேச்சர் சட்டுன்னு ஒரு 7-8 டிகிரி வரையும் ஆடிடும் உடம்பு. அதனால தான் எப்பொழுதும் அவங்க வந்துட்டு சொட்டர் கிட்டலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தானது, நிமோனியா வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு எச்சரிக்கை விடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா அந்த ஹீட்டு. இந்த பனிப்பாறைகள் மீது பட்டு அது தெரிக்கும் போது அந்த வெப்பம் மறுபடியும் அந்த ஒளி கால போகும் போது அட்மாஸ்பியர் இயற்கையாக ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மனித நடமாட்டத்தினாலும் இந்த மாதிரி கனிம வளங்கள் எடுக்கிறது, மற்ற வேலை எல்லாத்தையும் நம்ம செய்யறதுனாலையும் அதெல்லாம் அந்த இயற்கை சூழலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு விளைவாக இருக்கிறது. நாம் இதைத்தான் உணர வேண்டும். ஏனென்றால் இயற்கையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ ரெஸ்பான்சிவ் எனர்ஜி. நாம் எப்படி செயல்படுறோமோ அதுக்கு ஏற்றாற் போல் அது இருக்கும். நீங்கள் அழிக்க நினச்சிங்கன்னா அழிஞ்சு போயிடும். நீங்கள் காக்க நினச்சிங்கன்னா பெருசாக வளர்ந்து காக்கும். நீங்கள் பார்க்கலாம் சமூக நலக்காடுகள், சமூக காடுகள் அப்படின்ட்டு
நாமெல்லாம் அப்படியே மரங்கரெல்லாம் வச்சு வளர்த்தோடையும் நல்லா வளர்த்துட்டு எங்கே இருக்கிற பறவைகள் அது இதெல்லாம் வந்து இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சூழலே மாறிடும், டெம்பரேச்சர் குறைஞ்சிடும், நல்லா இருக்கும், மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியில். இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அதே இதை அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெப்பநிலை அதிகரிக்கும், பறவைகள்லாம் வெளியேறிடும், மழையும் பொழியாது. இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலைவனத்தில் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறை பற்றி பேசுகிற சாதாரணமான பூமியில். அதனால தான் ஒரு இந்திய ஒன்றிய அரசு கூட அப்படி ஒரு இலக்கு இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட் கவரை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், வன பகுதியை வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், குறைக்கக்கூடாதுன்னு. அதான் இங்கே எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லிட்டு அங்கே தான் எல்லாத்தையும் போட்டு மரங்கள் கிரகங்கள்லாம் வெட்டி சாய்க்கிறது. இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கோவாவில் கூட நடந்திருக்குது. இப்போ எப்படிப்பட்ட சரிவுகள்லாம், மண் சரிவுகள்லாம் ஏற்படுது கேரளாவில் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டி தள்ளிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பொத்துன்னு எல்லாமே வந்துட்டு அப்படி விழுது அப்படியே. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு நிலைமை. ஸோ இது ஹிமாலயாஸில் வந்துட்டு இன்னும் மோசமான. இத்தனைக்கும் அங்கே மனித பிரவேசம் அப்படின்றது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள், அங்கே தெய்வீக திருத்தலங்கள் தவிர மற்றபடி வந்துட்டு ரொம்ப கம்மி. அந்த மலையேறக்கூடிய மக்கள் தான் போவாங்க. அப்படி இருந்தும் கூட இங்கே பூமியில் இங்கே சமுதிரத்தில் ஏற்படக்கூடிய அந்த வாயு வெளியேற்றம் வந்துட்டு பரவும் பொழுது அது ஹிமாலயன் ரீஜனையும் பாதிக்கிறது. அதுதான் இப்படிப்பட்ட வெடிப்புகளாகி பனிப்பாறை அடிப்படை சரிவு நிகழ்கிறது. எனவே நாம் மேலே காக்க வேண்டும் என்றால் கீழே எல்லாத்தையும் ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குதுங்க, அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம சரி பண்ணணும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாமே வந்துட்டு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பதை நாம் உணர்ந்து இதை நீங்கள் பாருங்கள். மனித உயிர்கள் எவ்வளவு சாதாரணமாக நம்ம போயிட்டு அனுபவிக்கக்கூடிய இடம் எல்லாமே போயிடுச்சு, ஒரு இடமும் இல்லை. புரியுதுங்களா? வெள்ளம் வருது. உத்தரகாண்ட் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படும். சில நாட்களுக்கு நான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பனிப்பாறை வெடிப்பு, சரிவு, அப்படியே ஒரு பெரிய கிளேசியல் ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு அதை அடித்து கொண்டு அந்த ஃப்ளட்டாக போயிட்டு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் பங்கேற்க வேண்டும். நமக்கு என்ன அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கணும் அப்படின்றது இல்லை. எந்த அளவிற்கு நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்துகிறோமோ, கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சுகமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, அதுதான் எதிர்காலத்தை உறுதி செய்யும், மற்றதெல்லாம் கிடையாது. வேலை வந்துச்சுன்னா, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நிறைவு நிலை ஒன்று இருக்குது. அதை தாண்டி நீங்கள் போக முடியாது. நீங்கள் போனீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா உற்பத்தின்னு வரும்போது அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்க்கணும். சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்றது பார்க்கணும். பார்க்காது சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இந்த நம்ம ஸ்ரீபெரும்புதூர், சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஏரி தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய ஏரி. அவ்வளோ பெரிய ஏரி. என்னுடைய அத்தைமாரு சித்தப்பாலாம் அங்கே நிறைய இருக்காங்க. அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, மழை அப்போ பெஞ்சுது. என்ன அத்தை, நல்ல மழையெல்லாம் பெய்யுதா அப்படின்லாம் நான் கேட்டேன். எங்கே பெய்யுது, இன்னைக்கு இப்போ பெய்யுது. இதுதான். முன்னாடியெல்லாம் மழை பெய்யும், ராத்திரி படுக்க போனோம்னா மழை பெய்யும், காற்றுல பார்த்தோம்னா ஏரி நிரப்பி தண்ணி அந்த கலங்கள் வழியாக வந்துட்டு எல்லா கிராமத்துக்கும் பரவி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே ஏரி நிரம்பிச்சு? அதெல்லாம் போச்சு. என்னைக்கு எடுத்தாந்து இந்த செயின்ட் கோபன் கம்பெனி வந்துச்சோ, கண்ணாடி கம்பெனி வந்துச்சோ, அவன் வந்துட்டு ஒரு பாய்லர் எரிய விட்டதுலேருந்து இங்கே மழையே பொழியறது இல்லைடா அப்படின்னு சொன்னாங்க வருத்தமாக. ஆனால் யார் இதை கண்டுக்கிட்டாங்க? கேட்டால் நம்மளுக்கு வந்துட்டு வளர்ச்சி வேணும், நம்மளுக்கு தேவை வேலை வேணும் அப்படின்ட்டு. அது பெரிய விவசாய பூமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல தான் அது காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் ஒரு இதுதான். அந்த இடத்துல தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்கணும், பசுமை விமான நிலையம் அப்படின்லாம் சொல்லிட்டு கதை அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே அழிக்க நினைச்சிங்க அப்படின்னோம்னா அதனுடைய கவுண்டர் எஃபெக்ட் வந்துட்டு இயற்கை வந்துட்டு கைவிட்டுருது. அது ஒன்றும் அழிக்கலாம், கைவிட்டுடுது, அவ்வளோதான். இப்படி கைவிடும் பொழுது எல்லாமே மாறும், எல்லாமே அழியும். அதை எதிர்கொள்ள வேண்டுமா அல்லது இயற்கைக்கு சாதகமாக நின்று அனைத்தையும் சிந்திக்க வேண்டுமா என்பதில் தான் மானுடத்தினுடைய வாழ்வும் எதிர்காலமும் நடக்கின்றன. மீண்டும் சந்திப்பதற்கு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.